கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். காட்சிகளை பார்க்கலாம். எங்களிடம் கருத்துக்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மிகவும் சுமூகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவாகின்ற அந்த நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக சந்திக்கும் பொழுது இன்னும் விரிவாக உங்களிடத்திலே எங்களால் சொல்ல முடியும். இல்ல, பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது. உள்ள அறைக்குள்ளே கூட்டணி பேசியதை நான் இங்கே சொன்னால் நன்றாக இருக்காது. உங்களிடம் சொல்லுகின்ற நேரத்திலே நான் தெளிவாக சொல்லுகின்றேன். இன்றைக்கு பொறுத்தவரை எங்களுடைய முகத்திலே இருக்கின்ற மகிழ்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுமூகமாக இது நடந்திருக்கிறது என்று. ஆனால் யாரும் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் மறுபடியும் தான் சொல்றேன். மறுபடியும் உள்ள நம்ம பேசுறோம். ஒரு கூட்டணி பேசும் பொழுது இது டிரான்ஸ்பரண்டா தான் பேசுறோம். அதுக்காக எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டா பேசிட்டோம்னா அப்புறம் உள்ள போய் என்ன பேசுறதுன்னு தெரியாது. நான் ஏதாவது பேசியிருப்பேன், நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லி அந்த பேச்சுவார்த்தைகள்ல இதுதான் இவன் ஆசை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவாயிடக்கூடாது. அதனால அது அந்த விஷயத்தில் மன்னிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மிக அருமையாக முடிந்திருக்கிறது. ஒரு வெற்றி கூட்டணியாக அனைத்து தமிழகத்திலே 39 தொகுதி, பாண்டிச்சேரியிலே ஒரு தொகுதி, 40 தொகுதிகளிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதைத்தான் கருத்து கணிப்பு முடிவுகளும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு சட்டசபையிலே ஆளுநர் அவர்கள் ஒரு மரபை மீறிய செயலாக ஆரம்பத்திலே பேசும்போது சொன்னார், தேசிய கீதத்திற்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் கடைசியிலே தேசிய கீதம் வாசிப்பதற்கு முன்பாகவே எழுந்து சென்றார். அப்ப அவருக்கு அந்த தேசிய கீதத்தின் மீது என்ன மரியாதை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தமிழக அரசினுடைய அந்த செயல்பாடுகளை பேசுவதற்கு அவர் தயங்குகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.